வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஐக்யூ பட்ஸ் 1A பற்றி தாங்க. இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைமில் வந்து எப்படின்னா நியோ 9 ப்ரோலாம் இருந்தது இல்லை ப்ரோ. அப்போ அதுக்கெலாம் கூட இது பண்டில் ஆஃபரெல்லாம் அப்போ சொன்னாங்க. அப்போ அந்த டைமில் அதுக்கு சொன்னாங்களா இல்லாட்டி ஏதோ ஒரு டிவைஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது. மோஸ்ட்லி வந்து ஐக்யூ ஃபோன் வாங்கும்போது இந்த பண்டில் ஆஃபர்ல இது வரும். ஓகே, இந்த பட்ஸ் வந்து வரும். நான் வந்து எப்படி இந்த பட்ஸ் வாங்கினேன்னா பண்டில் ஆஃபர் தான் எனக்கு வந்துச்சு. ஓகே, மே மாசம் நான் வந்து ஃபோன் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, ஐக்யூ 12. ஆமா, ஐக்யூ 12 அதோட பண்டில் ஆஃபர் தான் வந்துச்சு. நான் வாங்கின வேரியன்ட் வந்து 16,512 42,999 43,000க்கு வாங்கினேன். ஆனா இந்த பட்ஸ் என்ன ரேட் ப்ரோ? தனிப்பட்ட முறையில் வாங்கினா அமேசான்ல பார்த்தா 1899 இருக்கும். சில சமயம் வந்து 1500. ஓகே, அந்த ரேட்டுக்கு வரும். இப்போ நான் வந்து பண்டில்டா தான் வாங்கினதுனால நமக்கு அது ஃப்ரீ. ஆமா, ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஃபோன் வாங்கினதுனால தானே கொடுக்குறாங்க, சும்மா இல்ல ப்ரோ. எல்லா இடத்துலயும் அப்படி தானே ப்ரோ இருக்கு. நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றது 400 ரூபாய், ஃப்ரீ டாக் டைம் தானே தரேன், அன்லிமிட்டடு. ஆனா ரீசார்ஜ் பண்ணாதானே தருவாங்க. அதான் ட்விஸ்ட். அப்ப எதுவா இருந்தாலும் பே பண்ணாதான் செய்யறோம் எல்லாத்துக்குமே. ரைட்டு. சரி, அப்ப இந்த பட்ஸ் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சவுண்டு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து மெயினாக வந்து இப்போ டைப் சியில் இருந்தோ இல்லை 3.5mm ஜாக்ல இருந்தோ வராதை விட நம்ம வந்து இப்போ ப்ளூடூத்துக்கு மாறுறதுனால அதோடைய சவுண்டு கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் மற்ற டிடபிள்யூஎஸை கம்பேர் பண்ணும்போது இது இந்த கொடுக்குற காசுக்கு இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த். அதாவது 1800 ரூபாய், 1500 ரூபாய். இதுல அவுட்டோர் கால் எப்படி ப்ரோ இருக்கு? அவுட்டோர் கால்ஸ் வந்து கொஞ்சம் ஏர் இருந்துச்சுன்னா, காத்து அடிச்சுச்சுன்னா வந்து அந்த இது இருக்கு, மஃபிள் ஆகும் இல்லாட்டி ஆப்போசிட் இந்த மாதிரி இருக்கு. ஆனா இன்டோர் கால்ஸுக்கு நல்லாவே இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு, எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து நம்ம இப்போ ஐக்யூ பட்ஸ் 1E ஐக்யூ 1E ஐக்யூ 12 நான் வந்து கனெக்ட் பண்ணி இப்போ நான் வந்து ஓகே அவுட்டோர்ல நீங்க இப்போ நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ஓகே ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆடியோ செக். நீ பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது ப்ரோ. ஓகே, இப்போ சவுண்டு இப்போ வந்து வண்டி எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, ஏதாச்சும் உங்களுக்கு கேட்குதா, எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, அதெல்லாம் எனக்கு கேட்கல ப்ரோ. இப்போ ஆடியோ அப்போ நல்லா இருக்கு. ஆமா, ஓகே, நல்லா தான். அவுட்டோர் கால்ஸுக்கு அப்போ நல்லா இருக்கு. அதாவது சுத்தில ஏதோ லைட்டா சின்ன சின்ன சவுண்ட், ஹார்ன் சவுண்ட் அதெல்லாம் இருக்கு. ஓகே, நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. ஆமா, நீங்க பேசுறது கேக்குது. மேபி ஒரு சைக்கிளோ இல்லாட்டி பைக்கோ நீங்க ஓட்டுனீங்கன்னா கஷ்டமா இருக்கும். மேபி இருக்கலாம். நான் வந்து இப்போ 2 பட்ஸுமே காதுல வந்து வியர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, 2 பட்ஸுமே வியர் பண்ணிருக்கேன். அப்புறம் ஏதோ சொல்ல வந்தீங்களே. இப்போ வந்து இதுல வந்து அந்த இன்இயர் டிடெக்ஷன் ஒன்று இருக்கு. அதுல இருந்து எடுத்தா மியூசிக் ஆஃப் ஆயிரும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். 1800 ரூபாய், சரி 1200 ரூபாய்க்கு ஆஃபர்ல வருது. அப்போ வந்து இதுல வியர் டிடெக்ஷன் இருக்கு, வாங்கலாம். ஆனா இதுல வந்து ப்ரோசஸ் கான்ஸும் இருக்கு. நான் அதை வந்து கடைசியா சொல்றேன். ஓகே, இத நீங்க இப்போ இதுல நான் கனெக்ட் பண்றேன். இல்ல இதுல இது அனிமேஷன் வருமா ஐக்கூன்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் பேர் பண்ணும்போது வரும். ஓகே, இப்போ வந்து பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அனிமேஷன் ஓகே ஆல்ரெடி பேர்டுங்கறனால. சோ டிசைன் ஆஸ்பெக்ட்ல நான் பார்த்தேன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, இதோட ஃபினிஷிங் வந்து நம்ப முடியாத அளவுக்கு நல்லா இருக்கு. இதை நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஓப்போட என்கோ பட்ஸ் 3 ப்ரோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் நான் டெஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட இது வந்து குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் இன்னும் ஒரு படி மேலே போன மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. இப்போ நான் வந்து 7 months யூஸ்டு இது. நீங்கள் கேட்டு பாருங்க, ஓரளவுக்கு வந்து அந்த நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, ரொம்ப நேரம் மியூசிக் கேட்டு பேண்ட் டைம், அந்த பேண்ட் டைம் வந்து நல்லாவே வந்து இதுக்கு. ஸோ நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போதெல்லாம் பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து மியூசிக் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதோட ஃபிட்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ப்ரோ. நார்மலா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாட்டு பேர் ஆனா அசால்ட்டா 1E அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. பார்த்தா இந்த அளவுக்கு மேசிவா இருக்கு. ஆனா வந்து பேர்ல வந்து டவுன் கிரேட் மாதிரி இருக்கு. ஆனா பட்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஓகே, அழுத்தி விடுங்க. ஆமா ப்ரோ, இன்இயர் டிடெக்ஷனை செக் பண்ணுங்க. எடுங்க, பட்ஸ் எடுங்க. இயர் டிடெக்ஷன் ஒர்க் ஆகுது. இயர் டிடெக்ஷன் இருக்கு. பாருங்க எந்த இடத்துல இருக்குன்னு பாப்போமா? இங்க இருக்கு. ஓகே, அந்த இடத்துல தான் சென்சார் பிளேஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ அப்போ வியர் டிடெக்ஷன் வந்து சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. அதுவே ஆச்சரியமாக இருக்குது. சூப்பராகவும் இருக்குது, ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. நான் இங்கே கை வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. ஒட்டனீங்க அந்த மினிமல் லேட்டன்சி எப்பயுமே இருக்கும் ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ப்ளூடூத்தில் அது இருக்கும். ஆனால் அது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. மினிமலாக இருக்குது அந்த இது மற்ற பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கு. என்னால்
எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்குன்னா 1500 ரூபாய் பட்ஸ்ல வர சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, இதுக்கு வந்து ஒன் டைமும் ஒரு காரணம். நார்மலாவே இந்த பட்ஸ் வந்து நல்ல பட்ஸ். அதாவது இப்ப மியூசிக் ஆனா இது லிசன் ஐக்குக்கே பண்றவங்க. தெரியாதுல்ல. ஐக்யூக்கு தெரியும் ப்ரோ. என்ன ஆனா தெரியும்? வந்து இல்ல என்ன ஆனா தெரியும்? எனக்கு வந்து தெரிஞ்சாகணும். எனக்கு என்ன தெரியும்? நம்மளுடைய கன்சியூமருக்கு அதை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இல்ல எனக்கு தெரியல. அதுதான். நான் கடை திறந்துன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேனா, முன் வாசல்ல ஷட்டரை போட்டு நானே உள்ள உட்காந்து போனா எல்லாரும் வந்து அவங்களே ஷட்டரை திறந்து வாங்கி போவாங்களா? இப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒன் பிளஸ் உடைய நாட் பட்ஸ் இருக்கும். இருக்கு. 2R அந்த மாதிரி. அப்புறம் ரியல்மில கூட தான் T200 இருக்கு வித் எல்டாக். எல்டாக்கோட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்பெக் ஷீட்ல பார்த்தா இது வந்து கொஞ்சம் டம்மி பீஸ் மாதிரி இருக்கும். ஆனா லிசன் பண்ணி பார்த்தா இதுவும் அதோட காம்படிட்டர் தான். ஓகே. இல்ல பேரு இல்லாட்டி இவங்க என்ன பண்ணிருக்கணும் 1E இப்படிலாம் வைக்கிறதுக்கு பதில் வேற பேர் வச்சிருக்கணும். இல்ல ஐக்யூ பட்ஸ். ஐக்யூ பட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சிருக்கலாம். 1Eன்னு வச்சதுனாலயோ என்னமோ வந்து அது ஈன்னு பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன தோணும்னா எக்கானமி இல்லாட்டி வந்து சீப் பட்ஜெட் ரேஞ்ச் அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. பட்ஜெட் ரேஞ்ச் தான் 1500 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனா 1500 ரூபாய்க்கு இது என்ன டெலிவர் பண்ணுதுங்கறத யாருமே சரியா சொல்ல முடியல. ஆமா, இத பத்தி வீடியோஸ் எங்கேயுமே இல்லையா? அதாவது சேனல்ஸ்ல இருக்கு ப்ரோ. ரொம்ப கம்மியான மினிமல் தான் இருக்கு. ஓகே. நம்ம சேனல்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த பட்ஸை நம்ம கவரே பண்ணிருக்கோம். ஆமா, இப்படி நிற்கிறது தெரிஞ்சாதானே. ஆமா, இதை வந்து கவர் பண்ணிருக்கோம். இப்போ நானே வந்து இந்த பட்ஸை வாங்குவேனா வாங்கியிருக்க மாட்டேன். அது பண்டில் ஆஃபர்ல வந்ததுனால தான் நான் வாங்கினேன். சிங்கிள் டேப்புக்கு ப்ளே பாஸ் ஆகும். ப்ளே பாஸ் ஆகும், வால்யூமுக்கு வராது. இது மட்டும் ஆகும். நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக். ஓகே. இது ஆகும். இல்ல உள்ளக்க வந்து நம்ம டபுள் டேப் வந்து ப்ளே பாஸ். ரொம்ப குயிக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏதோ அங்க அழகா பாஸ் ஆகுது. இப்போ வந்து அழகா ரெஸ்யூம் ஆகுது. இப்போ நான் ட்ரிபிள் டேப் பண்றேன். நெக்ஸ்ட் ட்ராக் போய்டும். ட்ரிபிள் ட்ராக் ஏதோ இருங்க. அது வந்து நம்ம போய் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்க அழகா காமிச்சிருச்சு. டிரான்ஸ்பரன்சி, நாய்ஸ் கேன்சலேஷனா? ரைட்ரா. இது டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கு? டிரான்ஸ்பரன்சி மோட் பேசிக்கா இருக்கு போல. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஆமா, இது பேசிக் தான். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பக்கம் இன்னும் அடைச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கா? இப்போ பேசுங்க. இப்போ நான் பேசுறது கேட்கல. சுத்தமா கேட்கல. பாருங்க, ஏன்னா அது பாட்டு வேற கேட்டுட்டு இருக்கேனா. இப்போ டிசேபிள்டு. இப்போ பேசுங்க ப்ரோ. இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. நீங்க பேசுறீங்க, நான் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. டிரான்ஸ்பரன்சி போறேன். இப்போ பேசுங்க ப்ரோ. கேக்குதா இப்போ நான் பேசுறது? இல்ல, ஆனா டிரான்ஸ்பரன்சி செம சொதப்பல் ப்ரோ. ப்ரோ இது பிரைஸ் ரேஞ்சுன்னு ஒன்று 1500 ரூபாய்க்கு ஓவரா எதிர்பார்க்காதீங்க. எனக்கு புரியுது. இப்போ 1500 ரூபாய்க்கு பட்ஸை நம்ம எடுத்தோம்னா இந்தியா டிடெக்ஷன் எத்தனை பட்ஸ்ல வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் இருக்கா? அது பாயிண்ட் நம்மளுக்கு. அந்த மாதிரி இதுல வந்து இது வந்து பெஸ்ட். இது வந்து வேற லெவல். கேமிங் ஏதாவது போட்டுருந்தாங்களா ப்ரோ? லோ லேட்டன்சி கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து எப்படின்னா ரொம்ப லேட்டன்சி வந்து நல்லாவே தெரியுது கேமிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் கேமிங்க்கு இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, மியூசிக் லிசன் பண்ணிட்டு போகிறீங்க, ஏதாச்சும் படம் பார்த்துக்கிட்டு போகிறீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த நல்லா இருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ கால் பொத்தி ஆல்ரெடி நம்மளால சொல்லிட்டாரு. ஏன்னா கால் வந்து உங்களுக்கு அவுட்டோரில் நீங்கள் இருக்கீங்க, கொஞ்சம் விண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வாய்ஸ் வந்து லைட்டாக மஃபில் ஆகும். என்னன்னா அது அந்த நாய்ஸை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணோம், ஆட்டோமேட்டிக் மஃபில் ஆகும். அதேமாதிரி ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு காற்று சத்தம் கேட்கும். ஸோ அப்போ இண்டோருக்கு கால்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அவுட்டோரில் பொறுமையாக நடந்து போனால் பேசலாம். பட் மற்றபடி நான் சைக்கிளில் போகும்போது இல்லாட்டி பைக்கில் போகும்போது பேசணும்னு நினச்சா வேலைக்கு ஆகாது. மியூசிக் சர்ப்ரைசிங்லி நல்லா இருக்குது. எனக்கு வந்து பேஸு அண்டு சவுண்ட் ஸ்டேஜ், அந்த இமர்சிவ்னஸ், அந்த ஒய்ட்னஸ், அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா இந்த 1500 ரூபாய்க்கு வந்து நான் வேறு ஏதாவது ஒரு சில ஊர் பேர் தெரியாத பட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் டெம்ப்டில் வந்து ஒன்று நம்ம போட்டிருப்போம் ரீசெண்டாக 1300 ருபீஸ்க்கு. ஸோ அதில் லிசன் பண்ணும்போது அது வேறு மாதிரி ஒரு ட்யூனிங் அண்ட் வேறு மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன். பட் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்லாம் நான் சொல்ல முடியாது. ஒரு கேஷுவல் யூசர்ஸ் ஒரு சிலர் அதை லைக் பண்ணலாம். பட் இது எல்லாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஆடியோ குவாலிட்டியில். ஸோ இது எனக்கு எப்படி இருக்குன்னா, T200 நான் யூஸ் பண்ணும்போது அதில் பேஸ் இன்னும் இமர்சிவாக இருக்கும். அவன் வந்து ரியல்மி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேஸ் ரொம்பவே இமர்சிவ் ஆக்கிறதுக்கு ப்ளஸ் எல்டாக் கொடுத்துருப்பாங்க. இது அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஹைலைட் என்னன்னா, அந்த அளவுக்கு இல்லைன்னா உடனே அப்போ அதுக்கு வந்து 100 மார்க் கொடுத்தோம்னா அப்போ இதுக்கு 95 மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய கேப்பும் இல்லை. ஸோ அதான் வந்து ஃபேக்ட். ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. நான் ஒன்னி இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இதுலயும் வந்து அந்த சில கான்ஸும் இருக்கு. என்ன கான்ஸ்னா, இப்போ நீங்க ஒரு பட்ஸை வந்து 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்றீங்கன்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? நார்மலா 1 hour அந்த மாதிரி எடுக்கும். இது வந்து அஃபிஷியலாவே 2 hours 20 minutes ஆகும். அதாவது இப்போ நான் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு கேஸ்ல போடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல பட்ஸ் வாங்கும்போது இது வந்து ரொம்ப அன்யூஷுவலா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளும் யூஸ் பண்றோம், 15% 14% வந்து பட்ஸ் வருது, நம்ம சார்ஜ் பண்றோம்,
2 hours சாலிடாக ஆகுதே ஃபுல் சார்ஜ் ஆக அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இதாயிருச்சு. நம்ம வந்த ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஏதாச்சும் இருக்கா அப்புறம் சைட்ல போய் பார்த்தா இல்லை, சைட்டில் எங்கேயுமே இல்லை. அவங்க வந்து இவ்வளோ ஹவர்ஸ் ப்ளே பேக் 42 ஹவர்ஸ் ப்ளே பேக் இல்லை 40 ஹவர்ஸ் ப்ளே பேக் அதை மட்டும் தான் போட்டிருக்காங்களே தவிர இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு அதில் போடவே இல்லை. நானும் கேஸோட சேர்த்து இல்லை கேஸ் சார்ஜ் பண்ணா கேஸ் மட்டும் சார்ஜ் பண்ணா அப்போயும் அது 2 ஹவர்ஸ் ஆயிருது. ஓகே, ஏன்னா பட்ஸ்ல வந்து 50 mAh 50 mAh பேட்டரி இருக்கு. இப்போ கேஸில் வந்து 500 சம்திங் 500 mAh பேட்டரி இருக்கு. இது வந்து இன்புட் வந்து 5 வோல்ட் 1 ஆம்பியர். அப்போ வந்து அந்த ஸ்பீட்ல தான் 5 வாட்ல ஏறணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்ல ஏறும். 5 அந்த வாட்ல ஏறும். இது வந்து 2 வாட்ஸ்க்கு கீழே தான் இது சார்ஜே அது பண்ணி. இல்ல அது என்ன பண்ணுதுன்னா உள்ள வந்து ரொம்ப ஸ்லோவா தான் சார்ஜ் ஆமா. இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சில சமயங்கள்ல வந்து பட்ஸோட ஹெல்த் பாதுகாக்க கூட பண்ணலாம், பட்ஸோட பேட்டரி. அதுக்கும் வரேன், அடுத்த பாயிண்ட் அதுக்கு வரேன். ஓகே ப்ரோ, அப்போ இந்த சார்ஜிங் டைம் இதெல்லாம் புரியுது. ஒருவேளை அந்த சார்ஜிங் டைம் இவ்வளவு ஸ்லோவா இருக்கறனால இந்த ஒவ்வொரு பட்ஸ் இருக்குல்ல அதுல இருக்கிற பேட்டரியோட ஹெல்த்தை ப்ரொலாங் பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்களோ? ஏன்னா இவ்வளவு ஸ்லோவா ஆயிருது இல்ல? அது கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொல்றது. கம்மியான ஸ்பீட்ல சார்ஜ் ஏறும்போது கண்டிப்பா அது வந்து ப்ரொலாங் பண்ணும். ஆனா இப்போ நான் 7 months யூஸ் பண்றேன். என்னோடைய யூசேஜ்ல 40 ஹவர்ஸ் பேக்கப் இருந்தது, பட்ஸோடைய பேக்கப் இருந்தது. இப்போ வந்து 17-18 ஹவர்ஸ் ஆயிருச்சு. அதாவது கேஸோட சேர்த்து இப்போ வந்து ஒரு 4 days தான் என்னால வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ்ல சிங்கிள் டைம் கேஸ் பிளஸ் பட்ஸோட சேர்த்து அதுக்குள்ள வந்து அந்த 10%க்கு வந்து பட்ஸ் போயிருது. அதாவது கேஸ் போயிருது. பட்ஸ்ல வந்து அந்த பேட்டரி வந்து நல்லா இருக்கு. ஆனா கேஸ்ல உள்ள பேட்டரி வந்து எனக்கு வந்து ரொம்ப வீக்கான மாதிரி ஆமா டீக்ரேட் ஆயிருச்சு. இது வித்தின் 7 monthsலயே. நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் தெரியுமா, ஒரு மாசத்துலயே நான் வந்து சர்வீஸ் சென்டர் போனேன். அப்போ போயிருந்த போது என்ன இந்த மாதிரி அன்யூஷுவலாக இருக்குது. நான் நிறையா பட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், போட்லேயும் சரி, அதே மாதிரி வந்து OnePlusலேயும் சரி, நெக் பேண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பட்ஸில் தான் இவ்வளோ ஸ்லோவான சார்ஜிங் டைம் இருக்குது பட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். அவங்க வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து அவங்களுடைய அஃபிஷியல் டெஸ்டிங் டீட்டெயில்ஸை எனக்கு ஷேர் பண்ணாங்க. அப்படிதான் இருக்கு, இவ்வளவு மணி நேரம் சார்ஜ் ஏறும், அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நான் இப்போ இந்த ஹெல்த் இப்படி அடி வாங்கிருக்கல ப்ரோ, இவ்வளவு குயிக்கா. அதாவது இப்போ 42 hours எங்க இருக்கு, பட் 18 hours வந்து ஆமா 18. இப்போ நீங்க எடுத்து போய் காமிச்சீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ வந்து வாரண்டியில் இருக்கு. இப்போ வந்து பண்டில் ஆஃபர்னால என்னன்னா இதுக்கு ஃபோனுக்கு தனி பில்லு அனுப்பிச்சிட்டாங்க, பட்ஸுக்கு தனி பில்லு அனுப்பிச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து பில்லு இருக்கிறதுனால மேபி இந்த மாசமோ இல்ல அடுத்த மாசமோ இத போய் நான் வந்து கொடுத்து அவங்களும் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி இதுல வந்து பேட்டரி ட்ரெயின் இருக்கு, பேட்டரி பேக்கப் சரியில்லைன்றாங்களா, கண்டிப்பா வந்து இதை வந்து மாத்தி மட்டும் மாத்துவாங்க. இல்ல அது வந்து ஃபுல்லா தான் மாத்தி தருவாங்களாம் ஐக்யூல. அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. இப்ப மேபி தெரியல, கேஸ் மட்டும் மாத்தினாலும் சரி. எனக்கு வந்து கேஸ் மட்டும் மாத்தினா எனக்கு ஹாப்பி. ஏன்னு பாத்தீங்கன்னா 7 மாசமா நீங்க பர்ன் பண்ண வேலை எல்லாம் வீணா போயிடும். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி நம்ம வந்து திருப்பி பேன் பண்ணணும். இல்லை டிராவல் கொஞ்சம் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் சீக்கிரமா பேன் பண்ணலாம். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல போய் சர்வீஸ் சென்டர்ல வந்து பார்த்து அதுக்கு வந்து ஐக்யூ கம்யூனிட்டியில வந்து ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல வந்து மற்ற கான்ஸ் டீட்டெயில் ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து ப்ரோஸ் டீட்டெயில்ஸ் இருக்காது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பேசின வீடியோல இருக்கும். ஓகே ஓகே, ஸோ சூப்பர். அப்போ எப்படியும் நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணிடுவோம் இல்லையா, மக்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு என்ன ஹாப்பினா 1500 ரூபாய்க்கு இப்படி ஒரு பட்ஸ் வந்து ஐக்யூ சைட்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போச்சு. ஆனா கேஸ்ல இருக்கிற பேட்டரிக்கு வந்து இப்போ அவங்க QC பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நத்திங் CMF அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி கூட எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். சொல்ல போனால் இப்போ டிராக் ஆடியோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் மறந்தே போயிட்டோம். ஆனால் நத்திங்கோட அந்த CMF பட்ஸ் 2A நத்திங் பட்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஆடியோ டியூனிங்கு, அந்த ஆடியோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டைமென்ஷனே. பட் அதில் இயர்பட்ஸில் பேட்டரி வந்து காவு வாங்கிடுறதுனால 6 மாதம் 7 மாதத்துல என்ன ஆயிடுதுன்னா 1 hour பேட்டரி லைஃப் வெறுத்து போயிடுது. ஸோ இதனாலே நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவங்க வந்து இந்த பேட்டரி ரிலேட்டட் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கு வெண்டர் மாத்துவாங்க, அதை பண்ணுவாங்க. நம்ம அதையும் அப்சர்வ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பட் பரவாயில்ல, 1500 ரூபாய்க்கு வந்து இப்படி ஒரு நல்ல பட்ஸ் இருக்கு. ஆனா அதுல கேஸ்ல மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. பட் நீங்க யாராவது ஒன்னி இப்போ யூஸ் பண்றீங்க, நீங்களும் பண்டில் ஆஃபர்ல கிடைச்சதுன்னு வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் கேஸோட லைஃப் எப்படி இருக்குன்றது மறக்காம சொல்லுங்க. முக்கியமா சார்ஜிங் டைம் அது எல்லாருக்கும் நிறைய தான் இருக்கும் போல. ரொம்ப அதிகமா இருக்கு. அது ரொம்ப பொறுமையான ஆளுங்க. நான் காலைல சார்ஜ் போட்டு நைட் தான் எடுப்பேன். அதாவது iQOO 12 எனக்கு 25 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அதே இது நான் பட்ஸை போட்டேன்னா 2 மணி நேரம் சார்ஜ் ஏறும். விடுங்க,
என்ன பண்ணுறது, ஓவர் நைட் சார்ஜிங் போட்டு பழகிக்கோங்க. கண்டிப்பாக. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து iQOO Buds 1A பற்றியான இன்ஃபர்மேஷன். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ராஜா கண்ணன். பார்க்கலாங்க.